அனைவருக்கும் வணக்கம். சரவணன் அஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இதற்கு முன்றைய பதிவில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி போன்ற ராசிகளுக்கு 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் பார்த்தோம். தற்பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் துலாம் ராசியின் அதிபதி யார்? சுக்கிரன் ஆவார். துலாம் ராசியில் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்களும் உள்ளது. துலாம் ராசியின் குணங்கள் என்றால் அவர்கள் சுதந்திரமாக வாழும் மனப்போக்கை உள்ளவர்கள், நியாயம், நேர்மை மற்றும் கலைநயம் உள்ளவர்கள், அமைதியை விரும்புவார்கள், எதிலும் முடிவெடுப்பதில் கொஞ்சம் தாமதம் காட்டுவார்கள், பிறர் புகழக்கூடிய வகையில் வாழ்க்கை நடத்துவார்கள். இவர்கள் அழகான தோற்றம் உடையவர்கள் என சொல்லலாம். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோரிடம் பழகுவதிலும் திறமையிலையும் நேர்மையான பேச்சு மற்றும் நல்ல பண்புகள் இவர்களிடம் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் இறை உணர்வு மிகுந்தவர்கள் ஆவார்கள். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு என சொல்லலாம். போன வருடம் 2025ஆம் ஆண்டு உழைத்த உழைப்பிற்கு இந்த ஆண்டிற்கு, அதாவது இந்த 2026ஆம் ஆண்டிற்கு அதன் பலன் கிடைக்கும் ஆண்டாக உள்ளது. சனி 6ஆம் வீட்டில் அமர்ந்து தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு ஜூன் வரை, இந்த 2026 ஜூன் வரை 9ஆம் வீட்டில் இருப்பதால் அந்த காலங்களில் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பயணம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் வீடான கடகத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், அது கடகத்தில் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெறுவதால் தொழில் சிறப்படைகிறது. இது நல்ல முன்னேற்றமான காலமாகும், ராஜயோக ஆண்டாகும் என சொல்லலாம். மேலும் உழைப்பிற்கு பார்த்தீங்கன்னா இணையான பலன் கிடைக்கும் காலமாகும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. ஊடக வணிகத்தில் நஷ்டம் ஏற்பட நிலை உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார், 11ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். இப்போ 11ஆம் வீட்டில் கேது இருப்பதால் என்ன நடக்கும்? நண்பர்களிடம் மனக்கசப்பும், சில நண்பர்கள் உங்களை ஏமாற்றலாம். எனவே எந்த நண்பரையும் நம்பி, அதாவது கண்மூடித்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு நம்பாதீர்கள். அதில் தெளிவு பார்த்து நீங்கள் பழகுவது நல்லது நண்பர்களிடத்தில். அடுத்து இந்த ஆண்டு மாணவர்கள் கல்வியை பொறுத்தளவில் இந்த ஆண்டு மாணவர்கள் படிப்பில் தனது கவனத்தை சரிவர பயன்படுத்த வேண்டும். படிப்பில் கவனமுடன் விடாமுயற்சியுடன் படித்தால் பலன்கள் உண்டு. அதே மாதிரி மாணவர்கள் இந்த ஆண்டு வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கை என்பது இந்த ஆண்டு சமநிலையில் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்பாக இந்த ராசிக்காரர்கள் உணவில் கொஞ்சம் எந்த உணவை தேர்ந்தெடுத்தால் நமக்கு உடம்புக்கு ஏற்றது என்பதை பார்த்து அந்த உணவை தேர்ந்தெடுத்து நல்ல ஆரோக்கியத்தோட மேன்மையோட நல்லா அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காதல் என்று சொல்லக்கூடிய காதல் நிலையில் உள்ளவர்கள், அவர்கள் பெற்றோர்களின் அனுமதியுடன் காதல் திருமணம் நடத்த ஏதுவாக இந்த ஆண்டு இருக்கும். அந்த காதல் வாழ்க்கையில் முன்னேற்றமும், உறவு பலப்படமும், குடும்பத்தில் அமைதி நிலவும் இருக்கும். இந்த காதல் வாழ்க்கை அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைத்து அவர்கள் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது.
இப்போ 2026 உங்களுடைய பொருளாதார நிலை என்று சொன்னால் மிகவும் வலுவாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பங்கு சந்தை, லாட்டரி போன்ற அதிக ஆசை அதில் காட்டாமல் அதனால் பெரு நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதேமாரி தொழிலை பொறுத்த மட்டும் ஜூன் மாதத்திற்கு மேல் தொழில் மேலும் மேலும் அதிகரித்து நல்ல நிலையை அடைவார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் மற்றும் சமநிலை முன்னேற்றத்தை பெறும் ஆண்டாக இருக்கிறது. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு தான். ஆனால் இது சில பிரச்சனைகளுக்கு நம்ம பரிகாரம் தேவை என்பதால் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க பரிகாரம் தேவை என்பதால் அதற்கு முன் துலாம் ராசிக்காரர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என சொல்லிக்கொண்டு பரிகாரத்தை பார்ப்போம். பரிகாரம் என சொன்னால் ராகுனால என்ன மனக்குழப்பம் இருக்குது. அந்த மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு ராகுவின் தேவதையான துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எலுமிச்சம் விளக்கு ஏற்றி வழிபடவும். அடுத்து கேதுவினால் வரக்கூடிய கெடு பலன்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கும் முன் விநாயகரை வழிபடவும். சனி பகவானால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும். அப்போ சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டும் சனீஸ்வர பகவானுக்கு எள் விளக்கு போட்டும் பரிகாரத்தை செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி ராசிநாதன் உங்களுக்கு யார்? சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் சுக்கிரன் யார்? மகாலட்சுமி. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வெள்ளை பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து வந்தால் மேலும் மேலும் நல்ல உயர்வு அடையும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.